மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 11 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, தாலி பிரித்து கொக்குற சடங்குக்காக ஜானகி அப்புறம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி, கார்த்தி, பசுபதி, மரகதலிங்கம் இவங்க 4 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி நான் சொன்ன மாதிரியே செய்யறியா? நான் சொன்ன மாதிரி நீ போயிட்டு அந்த பண்ணை வீட்டுல இரு. நேரா நான் தனாவுக்கு கால் பண்ணி நீ வந்துட்டு மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்றேன். இதை கேட்டதோட அவ கண்டிப்பா அங்க வராம இருக்க மாட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரிங்க அத்தை அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதிக பிரசங்கித்தனமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடா கூடமா எதுவும் பண்ணி தோத்து போனேன். இந்த வாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் பேசுற பேச்சுல அந்த தனா கண்டிப்பா என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணாத, நான் சொன்ன பிளான் படி நட அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு நேரா பண்ண வீட்டுக்கு போறாங்க. அப்ப மரகதலிங்க சொல்றாரு, இங்க நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க, அங்க ஜானகி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு போயிட்டாங்க. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் கார்த்தி பண்ண வீட்டுக்கு போயிட்டான, இனிமே நிறைய பேரை கூட்டிக்கிட்டு நம்ம பண்ண வீட்டுக்கு போறது மட்டும்தான் மிச்சம். அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. மரகதலிங்க கேக்குறாரு, என்ன மேடம் பண்ண போறீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா கோவிலை காமிக்கிறாங்க. கோவில்ல வந்துட்டு எல்லாருமே ஆரவாரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜானகியோட அத்தை சொல்றாங்க, இங்க பாருமா, எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு இல்ல அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, பண்ணியாச்சுட்ட அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, சரி வா, வந்திருக்கிறவங்கள வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வாசல்ல போய் நின்றுகிட்டே எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாலை இல்லை. அப்ப மணியை கூப்பிட்டு, இங்க பாருங்க, மாலை இல்லை, மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல அவரும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்திருக்கிற விருந்தாளிகளை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜானகிக்கு வருத்தம், இன்னும் ரகுராம் வரலையே, அவர் ஏன் வரல அப்படின்ட்டு ஒரே வருத்தமா இருக்கு. அப்ப மணி இங்கேருந்து வந்துட்டு இது மாதிரி மாலை வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாலையை கொடுக்க, அப்ப மாலையை வாங்கிக்கிட்டு ஜானகி வாசலை தான் பாக்குறாங்க. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க, கண்டிப்பா சகல வந்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நடக்கிற வேண்டியதை பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஜானகியும், அவர் கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி இங்கேருந்து போயிட்டு மாலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப நம்ம மாயாவும் கதிரும் ஒன்னா நிக்க. அப்ப கதிர் கேக்குறாரு, எப்படி மாயா அந்த சீனுவை ஒத்துக்க வச்ச அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனுவோட வீக்னஸை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சீனுவை எப்படி பேசினா ஒத்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் நான் ட்ரிக்கா பேசி ஈஸியா அவனை ஒத்துக்க வச்சுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிரும் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாயா நேரா கதிர்கிட்ட, நீ எப்படி வந்துட்டு ஒத்துக்க வச்ச தனாவ அப்படின்னு கேட்க, அதுக்கு கதிர் சொல்றாரு, அது ஒத்துக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப கதிர் நினைக்கிறாரு, இது மாதிரி 1 மாசம் தானே தனா கிட்ட டைம் கேட்டிருக்காரு, 1 மாசத்துக்குள்ள உன் வாழ்க்கையை விட்டு போயிடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு மட்டும் வா அப்படின்னு கதிர் கூப்பிட்டதுனாலதான் தனா ஒத்துக்கிட்டு இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கே வந்தாங்க. மாயை கேட்குறாங்க, என்ன கதிர் யோசிக்கிற அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா ஜானகி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது மாயா போயிட்டு, பெரியம்மா கொடுங்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, பரவாயில்ல மாயா, நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, சரி பெரியம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பத்மாவையும் பார்வதியும் காமிக்கிறாங்க. பத்மா நினைக்கிறாங்க, தாலி கையில இல்லாத போது இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு எப்படி நடக்கும், அந்த தாலியை தான் நான் திருடி வீட்டில் வச்சுட்டேனே அப்படின்னு. மணி நேரா பத்மாவை பார்த்துக்கிட்டே மனசுல யோசிக்கிறாரு, என்ன பத்மா, தாலி காணாம போயிடும், இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நின்று போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ என்ன நினைச்சாலே இன்னைக்கு நீ நினைக்கிறத நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம மணி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தனா வந்துட்டு ஓரமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி நேரா மரகதலிங்கத்துக்கிட்ட, இப்ப தனா கிட்ட பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல, மரகதலிங்க கேக்குறாரு, தனா கிட்ட ஃபோன் இல்ல, மாயா கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்கு, நீ எப்படி பேசுவ அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க,
அதெல்லாம் ஈஸியாக பேசிடலாம், அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே இருக்கிறவங்களுக்கும் கால் பண்ணுறாங்க. அப்போ ஒரு லேடி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ நீ எங்கே இருக்க? அங்கே தனா இருந்தா அவகிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த லேடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தனா கிட்ட போகிறாங்க. அப்போ தனா மற்றவங்க கிட்ட நிற்கும் பொழுது அந்த லேடி நேராக தனாட்ட போயிட்டு தனா கேட்குறாங்க ஏன்க்கா அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வாந்தனா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை தனியாக கூட்டிகிட்டு போக, இதுக்காக இவங்க நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த லேடி போயிட்டு இங்கே பாரு, ஃபோனில் புவனேஸ்வரி அம்மா இருக்காங்க பேசு அப்படின்னு. அதுக்கு தனா கேட்குறாங்க அவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க இங்கே பாருமா, அவங்க ரொம்ப பதட்டமாக பேசுனாங்க, ஏதாவது பிரச்சனையோ என்னமோ, சீக்கிரம் கால் பண்ணி பேசுமா அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி கேட்குறாங்க, ஹலோ என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க தனா. இன்னொரு பக்கம் மரகதலிங்கம் புவனேஸ்வரியோட நடிப்பை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா கேட்குறாங்க, அம்மா என்னாச்சு, எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க இங்கே பாருமா, உன்னை மறக்க முடியலை அப்படின்னு கார்த்தி ரொம்ப வருத்தப்பட்டான். நானும் சரி பண்ண வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் மருந்தை குடிச்சிட்டு பண்ண வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் நான் போய் பார்த்தா மயக்கத்தில் கிடக்குறான், கதவை வேற சாத்திக்கிட்டான். தனா கிடைக்கலைன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எங்களால் சமாதானப்படுத்தவே முடியல. அவன் வெளியில வந்தா மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், நீ வந்தா மட்டும்தான் தனா என்னால் காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு வாதனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தனா சொல்றாங்க, ஐயோ ஆண்டி என்ன சொல்றீங்க, இங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது, என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, தனா நீ மட்டும் வரலைன்னா கார்த்திகை இனிமே உயிரோடவே பார்க்க முடியாது, நாங்க எந்த அளவுக்கு அவன் மேல அன்பு வச்சிருந்தோன்னு உனக்கு தெரியுமா, இங்க பாருதனா நீ வந்தே ஆகணும், தயவு செஞ்சு வாதனா அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட நம்ம தனா வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. புவனேஸ்வரி அழுகுறாங்க, தனா தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்துட்டு போ, நீ கார்த்தியை மட்டும் காப்பாத்திட்டா போதும், அதுக்கப்புறம் உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவனேஸ்வரி அழுகுறாங்க. இது கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சி. அப்ப தனா ஃபோனை கட் பண்ணதோட அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் கார்த்திகை காப்பாத்து, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. தனா நேரா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி ஃபோனை கட் பண்ணதோட மரகதலிங்க கேட்குறாரு, அம்மாடி என்ன இப்படி நடிக்கிறீங்க, உங்களை இந்த திருவிழாவில் விட்டா சூப்பராக நடிச்சிருவீங்க போல அப்படின்னு. பசுபதி சொல்றாரு சும்மா இருங்க அப்படின்னு. அப்ப மரகதலிங்க சொல்றாரு நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தனா கார்த்தி இருக்கிற அந்த பண்ணை வீட்டுக்கு போயிடுவா, இப்ப பஞ்சாயத்துல உள்ளவங்களை கூட்டிக்கிட்டு நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு மட்டும் போனா போதும் அப்படின்னு சொல்ல, மரகதலிங்க சொல்றாரு சூப்பர் ஐடியா, நம்ம எல்லாரும் போய் பார்க்கும் பொழுது தனவும் கார்த்தியும் ஒன்னா இருக்கிறத ஊர்ல உள்ளவங்க பார்த்தாலே போதும், அந்த ரகுராம் நல்லா அவமானப்பட்டுருவான் அப்படின்னு மரகதலிங்க சொல்றாரு. இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனா நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா எதேச்சியா தனாவை தேடுறாங்க, பார்த்தா தனாவை காணும். தனாவை எங்க பார்த்தாலும் தேட எங்கேயுமே காணுனத்தோட மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்ப தனா நேரா கதிர் கிட்ட, கதிர் தனாவை பாத்தியா அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்றாரு அவ இங்க தானே இருந்தா, எங்க போனா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க அதான் எனக்கும் தெரியல எங்க போனான்னு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு இங்கதான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு. அப்ப 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் தேடி பார்க்க எங்கேயுமே தனா இல்ல. அப்ப மாயா சொல்றாங்க தனாவை காணும், எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு. கதிர் சொல்றாரு அவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீனை பண்ணி நேரா புவனேஸ்வரியை காமிக்கிறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டு நேரா அந்த பஞ்சாயத்துல உள்ளவங்கள போய் பாக்குறாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க என்னவா இது, இது மாதிரி நாங்க ரகுராம் ஐயாவோட தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல இருந்துகிட்டு இருந்தோம், நீ திடீர்னு போன் அடிச்சு கூப்பிட்டதோட நாங்க வந்தோம், என்னமாச்சு அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் நிச்சயம் ஆனிச்சு, கார்த்தி தனா தான் வந்துட்டு கல்யாணம் ஆக வேண்டியவங்க, தனாவுக்கு கார்த்தியை ரொம்ப பிடிக்கும், கதிர் கூட அவ சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு அன்னைக்கே பஞ்சாயத்துல பிரிச்சு விட சொன்னேன், ஆனா நீங்க கேட்காம அந்த கதிரும் தனாவும் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா தனாவால கதிரை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க என்னம்மா இப்படி சொல்ற, அதான் அன்னைக்கு தனாவே சொன்னாலே கதிர் கூட தான் சேர்ந்து வாழ்ற அப்படின்னு, அப்புறம் என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப
புவனேஸ்வரி சொல்றாங்க அது எல்லாமே பொய். அந்த ஜானகி சொல்ல வச்சிருக்கா தனாவை, அதனாலதான் தனா பொய் சொல்லியிருக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட அந்த கதிரை கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. இப்ப நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, தனாவும் கார்த்தியும் இப்ப ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருக்கும் தெரியாத நேரத்துல சந்திச்சிருக்காங்க. கோயில்ல கூட அவங்க சந்திச்சிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, என்னம்மா இது இப்படி சொல்றீங்க? ரகுராம் ஐயாவோட பொண்ணை பத்தியா இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்ல புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட அந்த தனா கார்த்தியோட அந்த பண்ண வீட்டில தான் இருக்கா. 2 பேரும் அங்கதான் இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்புறம் நான் சொல்றது உண்மையிலே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க பாருமா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை அப்படி இருந்தா நீங்க கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, அப்படியே இருந்தா நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு நேரா கார்ல போறாங்க. அப்ப பஞ்சாயத்துல உள்ளவர் சொல்றாரு, ஒருவேளை இந்த அம்மா சொல்ற மாதிரி தனா மட்டும் கார்த்திக் கூட இருந்தா அது ரகுராம் ஐயாவுக்கு ரொம்ப பெரிய அவமானம். அவர் பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்கிற மாதிரி வரும். அந்த ஜானகி அம்மா தான் இதுக்கு காரணம். ஜானகி அம்மா மட்டும் பொறுமையா இருந்தே கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர, இதை கேட்டுட்டு பசுபதிக்கு ரொம்ப பெரிய ஆனந்தம். நம்ம நினைச்ச மாதிரி நடக்க போகுது. தனாவும் எப்படியும் கார்த்தியை போய் பார்த்திருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நேரா நடந்து பண்ண வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா எங்க பார்த்தாலும் தனாவை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த பஞ்சாயத்துல நின்னவரு பேசிக்கிறாங்க. இது என்னையா இது புது குழப்பமா இருக்கு? இந்த புவனேஸ்வரி அம்மாவை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மாவுக்கு பரிவட்டம் கட்ட முடியல அப்படின்னு கண்டிப்பா ரகுராம் ஐயாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இந்த பொம்பளையே ஏதாவது பண்ணியிருப்பா. நம்ம இதை பத்தி ரகுராம் ஐயா வீட்டுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, சரி உடனே கால் பண்ண அப்படின்னு சொல்ல நேரா ரகுராம் வீட்டுக்கும் கால் பண்றாங்க. ஆனா ஃபோன் ரிங் ஆகுதே தவிர்த்து ஆனா யாருமே ஃபோன் எடுக்கல. இதை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவரு இது மாதிரி மாயாவோட நம்பர் கோவில்ல இருக்கும், அதுலேருந்து கால் பண்ண அப்படின்னு சொல்ல அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு கால் பண்ணி மாயாவோட நம்பரை வாங்குறாங்க. வாங்கிட்டு நேரா மாயாவுக்கு கால் பண்றாங்க. மாயா நம்பரை பார்த்துட்டு என்ன இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி யாருங்க அப்படின்னு கேட்க அப்ப அவர் சொல்றாரு, அம்மாடி மாயாவை பேசுற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நான் தான் ஐயா பேசுறேன், நீங்க யாரு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தனா மேல ஒரு பெரிய குற்றத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாருமா, தனா வந்துட்டு ஏதோ கார்த்திக் கூட அந்த பண்ண வீட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. இது உண்மையா என்னன்னு தெரியல, என்னமா நடக்குதுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சியாக அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த புவனேஸ்வரி அம்மா ஏதோ திட்டம் போட்டு இப்படி பண்ற மாதிரி தெரியுது. ஆஹ் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க, அதை பத்தி சொல்றதுக்காக தான் அடிச்சேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப கதிர் கேக்குறாரு, யாரு மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, தானா அந்த கார்த்தியை பாக்குறதுக்கு பண்ண வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. கதிர் கதிர் கேக்குறாரு, எதுக்கு தானா அங்க போனா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த கார்த்தி தான் ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருப்பான், அதனாலதான் அந்த புவனேஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை போட்டிருக்கா, அவ சரியான ஆளு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனாவுக்கு அறிவில்லையா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா கதிர் வந்துட்டு சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்லி ஏதாவது சொல்லி மிரட்டி இருக்கணும், அதனாலதான் தனா இந்த இடத்துல இருந்து போயிருக்கா. இல்லைன்னா அவ இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நடந்து போயிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. 10 நிமிஷத்துல கூட நம்ம போயிட்டு இங்க இருந்து வந்துடலாம் அப்படின்ட்டு தனா நேரா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தனா நேரா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல கார்த்தி வந்து முன்னாடியே அந்த வீட்டுக்கு போயிட்டு நேரா மாடி வீட்டுக்குள்ள போயிட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட, அத்தை நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி நான் வந்துட்டு பஞ்சாயத்துல உள்ளவங்களை கூட்டிக்கிட்டு நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கார்த்தி நேரா அந்த தனாவோட வீடியோ பார்த்துட்டு, ஏ தனா, இத்தனை நாளும் உன்னைய என்னால அடைய முடியல, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டாவது அடையலான்னு பார்த்தேன், ஆனா அதுக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு கிடைச்ச சான்ஸை நான் விட மாட்டேன். இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பா நீ என்னை விட்டு எங்க போற, எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு நீ என் கையில சிக்குனடி அப்படின்னு கார்த்தி அந்த வீடியோ பார்த்துட்டே சொல்றாரு. அந்த வீடியோவை தனா கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி முடிவு பண்ணிட்டாரு. அப்பதான் தனா வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா சொல்றாங்க கதிர் கிட்ட, கதிர் நம்ம என்ன பண்றது, புவனேஸ்வரி வந்துட்டு மக்களை கூட்டிக்கிட்டே நேரா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கா,
அங்கே தனாவும் கதிரும் இருக்காங்க, கார்த்தியும் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல கதிர் சொல்கிறாரு, நம்ம எப்படியாவது போயிட்டு தடுக்கணும் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு ஒரே குழப்பமாக இருக்கு நம்ம தான் மாயாவுக்கு. அப்போ இன்னொரு பக்கம் கதிர் சொல்கிறாரு, என்னதான் மாயா பண்ணுறது அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அதான் தெரியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தனாவை காமிக்கிறாங்க. தனா நேராக அந்த மாடி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நேராக அங்கே போயிட்டு கார்த்திக் சார்னு சத்தம் போட, அப்போ கார்த்தியை காணோம். கார்த்தி வந்து நேராக ரூமுக்குள்ளே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ தனா ரூமுக்குள்ளே வந்ததோட டக்குன்னு கார்த்தி வந்துட்டு ரூமை சாத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்கள புவனேஸ்வரி நேராக கூட்டிட்டு வராங்க. அப்போ பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ சொல்கிற மாதிரி அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராங்க. அப்போ புவனேஸ்வரி நேராக பஞ்சாயத்தில் உள்ளவங்களை கூட்டிட்டு வந்துட்டு நிற்க வைக்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் தனாவும் ரூமுக்குள்ளே இருக்க, அப்போ அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்க நேராக வந்துட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போ தனாவும் கார்த்தியும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் கதிருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ கார்த்தியும் தனாவும் வெளியில் வர இதை பார்த்துட்டு பஞ்சாயத்தில் உள்ளவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்க நேராக அந்த தனாவை பார்த்து, என்னம்மா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், அன்னைக்கே நீ கார்த்தி கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா உன்னை சேர்த்து வச்சிருப்போம்ல அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவளை எப்படி சொல்லுவா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானகி தான். ஜானகி மட்டும் அன்னைக்கே கார்த்திக்கும் அந்த தனாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கதிரை அத்து விட்டுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜானகி ரகுரம் தான். இந்த தப்பு பண்ணதுனால அவங்க இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, ரகுராமையோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏன் ரகுராமையா பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர்ல வந்துட்டு தலை நிமிர்ந்து வாழ்றாரு அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மறைஞ்சிடுவீங்களா? இங்க பாருங்க, ரகுராம் வந்துட்டு இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். கதிரை வந்துட்டு அத்து விட்டுட்டு கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, கார்த்திக் சார் வந்துட்டு மருந்து குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. அதனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு சொல்கிறதுக்கு இல்லைங்க, என் மேலே எந்த தப்பும் இல்லை. கார்த்திக் சார் சாக்க போகிறாரு அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனா கெஞ்சுறாங்க. ஆனால் தனாவோட பேச்சு கேட்குறதுக்கு அங்கே யாருமே வந்துட்டு முன் வரலை. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க தொடர்ந்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.